ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பூரி கிழங்கு பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு கடாயில் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடுகு தாளிச்சிக்கலாம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் நல்லா செவக்கட்டும். அப்புறம் இது கூடயே பெருங்காயம். இப்போ பார்த்தீங்கன்னா தட்டில் 2 வெங்காயம், 4 பச்சை மிளகாய், 1 கேரட்டு, கொஞ்சம் பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். இதை அப்படியே இதை சேர்த்து வதக்க போகிறோம். இப்போது இதில் கொஞ்சமாக மஞ்சள்பொடி, அப்புறம் பூரி உருளைக்கிழங்கு சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலருங்க. வெங்காயம் காய்கறிக்கு அப்புறம் உருளைக்கிழங்குக்கு சேர்த்து உப்பு போட்டாச்சு. இது நல்லா கண்ணாடி பதம் வந்தால் போதும். இதில் நம்ம இப்போ வாட்டர் ஆட் பண்ணி இப்போது இதில் ஒரு 2 டம்ளர் போல் தண்ணி சேர்த்துக்கிறோம். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, இல்லை ரொம்ப தண்ணியாக போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5-6 உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறோம்.